கொடுத்துவிடு அப்படின்னு பிலால்கிட்ட வந்து உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் பொது காரியத்துக்கு உள்ளதுதான். உத்தரவு போட்டுறாங்க. உத்தரவு போட்ட உடனே அவர் வந்து அதுக்குள்ள எடை போட்டு அவருக்கு என்ன தொகையை கொடுக்கணுமோ கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே நான் வாங்கிட்டு ரூபா வாங்கிட்டு திரும்பி வந்துட்டேன். ஒட்டகத்தை விட்டுவிட்டு பிலால்கிட்ட காசை வாங்கிட்டு நான் வந்துகிட்டு இருக்கிறேன். உடனே என்ன சொல்றாங்கன்னா அந்த அவரை கூப்பிட்டு ஜாபிரை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் காதுல விளங்குது, ஆஹா ஒட்டகம் சரியில்லைன்னு திருப்பி தர போறாங்க, கூப்பிட சொல்றாங்களே ஒட்டகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளே வேற ஒட்டகம் வாங்குறதுக்கு காசு இல்ல, கஷ்டப்படுறோம். இந்த ஒட்டகம் தனித்தனம் பண்ணுது, இது வேற வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, அதனால இப்ப நம்மள திருப்பி தர்றதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போடு என்ன செய்யறேன், தந்துட்டு போய் கூப்பிட விடுறாங்க. வெறுத்த நிலையில நான் வருகிறேன். வந்த உடனே நீ ஒட்டகத்தை நீயே எடுத்துக்க, காசையும் வச்சுக்க, ஒட்டகத்தை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இது சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய 1955வது ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருங்க. இதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர்கிட்ட இதெல்லாம் வரல ஹதீஸ்ல. அவருடைய வறுமையை தெரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய வறுமை எவ்வளவு கஷ்டமான ஜீவனம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுல தங்கச்சிகளை எல்லாம் வச்சு இவர் பராமரிக்கிறதையும் அதையும் அவர் சொல்லிட்டாரு. தங்கச்சிகளை எல்லாம் வச்சு பராமரிக்கிறாரு. இந்த கண்டித்தனம் பண்ண ஒட்டகத்துக்கு மாற்றா வேற ஒட்டகம் வாங்குற அளவுக்கு ஒரு வசதி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ஒட்டகத்தை விற்கிறியான்னு கேட்டாங்க. வித்துட்டு வாங்கிக்க, வாங்கவும் ஆள் இல்லைன்னு சொல்லிருப்பாரு அவர். அப்புறம் பேச்சு வந்திருக்கேன். வச்சுக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் உங்க காரை விற்கிறான்னு கேட்பீங்க. யாராச்சும் போய் ஒருத்தர் கார் வாங்கி வச்சிருக்காரு, இந்த காரை எனக்கு வித்துருக்காரு நீ கேட்போமா? விற்கிற ஒரு சிக்னல் காட்டுன்னு கேட்போம். ஒரு ஆள்கிட்ட வச்சுக்கிற போய் கேட்டா நம்ம அடிக்க வந்துருவோம். ஒரு சொந்தமா வச்சுக்கிறத வச்சுக்கிட்டு கையில வாச்சுக்கிட்டு இருக்காரு, இது வித்துருக்கலான்னு கேட்டா என்ன செய்வான்? குறுப்பு வருகிற பணம் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, விற்க வாங்க ஆள் இல்ல, கண்டித்தனம் பண்ணுது, இதை வச்சுக்கிட்டு தான் நான் காலத்தை ஓட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலதான் அப்ப நான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அத ஆட்சி தலைவர் வந்து விசாரித்து இந்த குறைகளை தீர்க்கணும். அப்ப இவர் ரொம்ப வறுமையில் இருக்காருன்னு கணக்கு பண்ணிட்டு பள்ளிவாசல் ஒருக்கா காத்து நிக்கிறாங்க வருவாருன்னு சொல்லி. இவர் வந்த உடனே என்ன செய்யறாங்க, இவருக்கு ரூபாய் கொடுத்து வேற ஒண்ணு வாங்கிட்டு ஜக்காத்துல என்ன கொடுக்க போறோம், கையில என்ன கொடுக்கறது, பைத்துல் மால்ல தான் கொடுக்குறாங்க. பிலால கொடுக்க சொல்றதுக்கு தான், ஆயிஷாவை கொடுக்க சொல்ற வீட்டுல இருந்து பிலால கொடுக்க சொன்னா அபூ ஹுரைராவை கொடுக்க சொன்னா என்ன விளங்கிடணும், பைத்துல் மால்னு விளங்கிடணும். இந்த ரெண்டு பொறுப்பையும் பிலாலும் அபூ ஹுரைராவை தான் பாத்துக்குவாங்க. பிலால கூப்பிட்டு அதை கொடுத்துருன்னா பைத்துல் மால்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய தொகையையும் கொடுத்து ஒட்டகத்தை நீங்க கொண்டு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு சாதாரண ஒரு இந்த ஜாபிரை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இந்த தலைவருக்கு என்ன? இந்த தலைவர் வந்து ஏங்க சாதாரண ஒரு ஆளை பத்தி விசாரிக்கணும்? சக வயசுல உள்ள ஆளை கூட விசாரிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசுக்கு அவர் வயசுக்கு 30 வயசுக்கு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப சின்ன வயசு பையன், இளைஞர், கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்கிற அளவுக்குள்ள ஒரு இளைஞர். அப்ப அந்த மாதிரி வயசுல உள்ளவரை போய் இவ்வளவு பெரிய ஆளு போய் வயசு அடிப்படையில தேடி போய் விசாரிக்க தேவையில்லை. அவருக்கு ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கிளப்பி விட்டு வர வேண்டிய அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு மன்னரா இருக்கிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல கடுகளோட நினைச்சு பார்க்கலன்னு நடந்தது. நம்ம யாரு, நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் என்று நினைச்சாங்களே தவிர நம்ம யாருன்னா நம்மளுடைய அறிமுகமே எப்படி வரும்? எந்த கையெழுத்து போடும்போது அவன் தன்னை பத்தி சேர்த்து போடுறாங்க. இத்தனை அஜர்த்துமார்களை பாக்குறோம். அஜர்த்துமார் கையெழுத்து போடும்போது பேரத்தான கையெழுத்து போடுவாங்க. அஜர்த்துமார் கையெழுத்து போட்டா மட்டும் மௌலானா மௌலவி இப்ராஹிம் கையெழுத்து போடுவார். அவரே பேர கையெழுத்து போடாம கடிதம் எழுதுனா ஒரு நாள் மௌலானா மௌலவி பரவாயில்லை. கையெழுத்து போடுறது நீ உன்னை அறிமுகப்படுத்துற, பேரை சொல்லிப்படுத்த வேண்டியதானே. மௌலவிகளுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க, வரும்பொழுது மௌலானா மௌலவி முகமது இப்ராஹிம் பாக்கவி ரஹிமஹுல்லா இப்படி எல்லாம் சேர்த்து கையெழுத்து போடக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறீங்க. அதெல்லாம் அறிமுகம் பண்ணும்போது தன்னை அப்படி பண்ற கடையே சின்ன ஒரு மௌலானாங்கிற ஒரு பட்டத்துக்கு, மௌலவிங்கிற பட்டத்துக்கு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க தன்னை எப்படித்தான் நினைச்சிருக்காங்க. நம்ம ஒரு பெரிய ஆன்மீக தலைவர், நம்ம அப்படி சிக்னல் காட்டினா அவர் காலில் வந்து விடுவாரு. இவரு நம்ம போனோமா தூக்கிட்டு வரதுக்கு ஆளுக்கு இருக்குது, மன்னராட்சி. நம்ம போய் அந்த ஆளு 4 பேர் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்கப்பாண்டா செய்யறதுக்கு சேவம் பண்றதுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்க நினைச்சாங்களா? அந்த நினைப்பு கூட தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. எதை கவனிக்க வேண்டியிருக்குன்னா, தான் யார் என்று ஒவ்வொரு நிமிஷமும் ரசூலுல்லாஹி நினைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அப்துஹு அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை தவிர மற்ற கடமைகள்லாம் ஒழுங்கா செஞ்சாங்க. தன்னை பற்றி அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சது என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமை, சேவகம் செய்ய வந்தால் இப்படின்னு சொல்லி அதை நினைச்சிருக்கிறார்கள் என்பதற்கு இதுக்கு மேல ஒரு சான்று நமக்கு தேவைப்படுதா? அதனாலதானே ஈசாவை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். என்னை புகழ்றதா இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய அப்து என்று சொல்லுங்கள், அதான் எனக்கு புகழ். அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள், அதை தாண்டி சொல்லிடாதீங்க.
இப்படி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புகழுடைய சாயல் கூட தன் மீது வந்துடக்கூடாது, தன்னை பாராட்டிடக்கூடாது, ஆக ஒன்று தூக்கிடக்கூடாது என்பதில எல்லாம் அவ்வளவு கவனமா இருந்திருக்கிறாங்க. இது உலகத்துல நீங்க யார்கிட்டையும் இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. மேல போக 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 மக்களோட அவனுக்கு தொடர்பு இல்லாம போயிடும். கடைசியில என்ன நடக்குதுன்னு பெரிய அளவுக்கு போயிடுவானோ, எவ்வளவு மேல போறானோ மக்கள் தொடர்பு இல்லைன்னா என்னவாயிரும் வெளியில. அதாவது அந்த காலத்துல வசனங்களே சொல்லுவாங்க, பழைய காலத்து புராண இதிகாசங்கள்ல இலக்கியங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, மந்திரியை கூப்பிட்டு மாசம் மும்மாறி மழை பொழிகிறதான்னு கேட்பானா. மந்திரியே நமது மண்ணில மாசம் 3 மழை ஒழுங்கா பெய்யுதா, மழை பெய்யறது தெரியாதான். ஒரு ஆட்சியில் இருக்கிற மன்னனுக்கு மழை பெய்யறது தெரியாத அளவுக்கு அவன் சிறையில் வைக்கப்பட்டு போயிடுவான். பெரிய புகழ் போக போக அவனுக்கு எல்லாத்தையும் யார் தான் சொல்லிக் கொடுப்பா, அங்க ஏன்னு இவனா இருப்பானோ, இவன் அவங்களை கேட்டுதான் எதையும் முடிவு எடுக்கிறது. என்ன நடக்குதே தெரியாது, என்ன மாதிரி மக்கள் முடிவு போயிட்டு இருக்கு தெரியாது. இந்த மாதிரியாகவே மக்கள் தெரிந்து அந்நியப்பட்டு போயிடறான். எந்த தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு மேல மேல போறோமோ மக்களோட உள்ள தொடர்பு கம்ப்ளீட்டா போயிடும், குறைஞ்சு போயிடும், அந்த கம்ப்ளீட்டா இல்லாமே போயிடும். இப்படி எல்லாம் அந்த காலத்துல மன்னர்கள் மழை பெஞ்சது கூட மந்திரி கேட்டு விசாரிப்பாங்கன்னா பாத்துக்கிறீங்களேன். மழை அப்ப வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி மழை பெய்யறது யார்ட்ட விசாரிக்கணுமா, எவனா மழை பெய்யற விசாரிப்பானா? அப்ப இவன் அந்த புறத்துல ஜாலியா இருப்பான். மந்திரியை கூப்பிட்டு என்ன பாச்சு மழை பெஞ்சிருக்கான்னு கேட்பான். இப்படி இருந்திருக்கிறாங்கன்னா பாருங்க. இப்ப இதோட ஒப்பிட்டு பாருங்க, இந்த மாமனிதருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு ப்ரூவ் பண்றாங்க. இது அற்புதம், அற்புதம், இதுதான் அற்புதம். இன்னொன்னு பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலைக்காரர், ஊழியர், சம்பளம் இல்லாத ஊழியர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குமே என்பதற்காக அவர் விரும்பினாரு. குடும்பத்தரவனை விட்டு போனாங்க. எல்லா வேலையும் பாப்பாங்க, நீங்க உங்கள்ட்ட இருக்கட்டும், உங்கள்ட்ட இருந்தாலே எங்களுக்கு போதும். ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கார வச்சுக்கிற அளவுக்கு அங்க வசதி இருந்துச்சு இல்ல. ஏழை வெளி வேலைகள் ஒரு எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல. சின்னால் பாக்குற வேலைன்ற உள்ளது சின்னால் தானே பார்க்க முடியும். அந்த இடத்துல இவங்க வேற பெரிய வேலைகள் பார்க்கலாம் இல்லையா? அதுக்காக அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹுடைய ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஏழைன்னா அனஸ் எப்படி நீங்க பாத்துக்க வேண்டியதான். அவங்களும் பெரிய கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான், ஜீவனம் தான். அவங்க வீட்டுல அம்மா உங்களை சாப்பிட ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டதாக விருந்து கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வேலைக்காரர் எஜமானருக்கு விருந்து கொடுக்கிற அளவுக்கு விருந்து கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விருந்துக்கு வந்தார்கள். ஏதோ எங்கள்ட்ட இருக்கிறத வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்கன்னு சொன்னா, அங்க என்ன செய்வாங்களாம், இங்க நான் தொழுகிறதுக்கு ஒரு இடத்த காட்டுங்க வாங்கலாம். ஏன்னா அங்க அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு அந்த குடும்பத்திற்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவாயாக அது மாதிரி செய்ததுக்கு. அது சும்மா துவா செய்யக்கூடாதுல, மார்க்கத்துல ஏதாவது செஞ்சுட்டு தான் துவா செய்யணும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். இபுத்த இலைகள் வசீலா, ஒரு வசீலாங்கிற ஒரு அமலை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், துவாவை கேட்கணும். அதனால ஏதாவது ஒரு அமலை செஞ்சு கேட்கறதுக்காக வேண்டி தொழுகிற இடத்தை காட்டுங்கப்பான்னு போறாங்க. இவர் சொல்றாரு, அனஸ் சொல்றாரு, பயன்படுத்தாம இப்படி மக்கி போய் ஒரு பாய் ஒண்ணு இருந்துச்சு. ரசூல் அவங்க சொல்ல வைக்கிறாங்களே, அது கூட அவங்க வீட்டுல இல்ல. ஒரே ஒரு பாய் இருந்துச்சு, ரொம்ப காலமா அதை யூஸ் பண்ணாத ஒரு பாய். தொழுவன்னு கேட்கறாங்கன்னு அதை எடுத்தா அது விரிச்சா உடஞ்சு போயிரும் போல இருக்குது. அந்த பாய் எப்படி இருக்குன்னு கேட்டா விரிச்சா உடஞ்சு போயிருங்கிற அளவுல இருக்குது. உடனே அதுல போய் தண்ணி எல்லாம் தொளிச்சு வச்சு கொஞ்ச நேரம் உடையாத அளவுக்கு ஆக்கி அப்புறம் விரிக்கிறார் அவர். அதை விரிச்சா உடஞ்சு போயிருமா. அப்படிப்பட்ட வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த பாய் சொல்லுறாங்க, தண்ணியை போட்டு அதை விரிச்சு விட்டு அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க, தொழுவிட்டு போனாங்க. நான் பின்னாடி நின்றேன், என்னுடைய தாயார் உம்மு சுலைம் எனக்கு பின்னாடி இருந்தாங்க, அந்த மாதிரி தொழுகையை நடத்துறாங்கன்னு சொல்லி சஹீஹுல் புகாரில் இருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒருத்தருடைய வீட்டுக்கு எப்ப போறாங்க, கைசர் கிஸ்ராவுல இவங்க பேரை கேட்டு நடுங்கிற நேரத்துல, நஜ்ஜாசி மன்னர் எல்லாம் இவங்களை ஏற்றுக்கொண்ட நேரத்துல, பெரிய மன்னர்கள் இவங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிற அந்த கட்டத்துல இவர் அவர் வீட்டுக்கு போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த உடைஞ்சு போற பாயில போய் இருக்கணுங்கிற ஒரு கஷ்டம் அவசியமும் கிடையாது. போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. இந்த மாமனிதருக்கு போக முடிஞ்சதுக்கு என்ன காரணம்? இது ஒரே காரணம் தான், அல்லாஹ்வுடைய அடியார். நம்ம அல்லாஹ்வுடைய அடியார், நம்ம மன்னரும் கிடையாது, நம்ம பெரிய தலைவரும் கிடையாது, நம்ம அல்லாஹ்வுக்கு அடியானா இருப்போம். அந்த மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்